அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலத்தை நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எரேமியா 31:13. ஆம், இந்த வசனத பிரகாரம் உடைய துக்கத்தை எல்லாம் அவர் சந்தோஷப்படுத்த போறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே துக்கம் தலைவிரித்து ஆடுகிறது. எந்த நேரத்தில் சஞ்சலமும் தவிப்பும் போராட்டமும் அமைதியற்ற நிலைமையும் காணப்படுது அல்லவா? கர்த்தர் உங்களுடைய துக்கத்தை மாற்றுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார், உயர்த்துவார். உங்களுடைய கண்ணீரை அவர் மாற்றுவார். குடும்ப சஞ்சலத்தை மாற்றுவார். கடம்பாரத்திலிருந்து விடுதலை தருவார். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இந்த வேளையிலே யாரெல்லாம் சஞ்சலத்தோடு தவிப்போடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறார்களோ சுவாமி, அவர்களை நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை மாத்திரம் மயப்படுத்தும். அவருடைய கண்ணீரை துடைத்து விடும். அவருடைய வேதனைகளை மாற்றி போடும். உங்கள் அபிஷேகத்தை அவர் மேலே ஊற்றி விடும். நாமத்தை மயப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கணும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Amen. Amen.